ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினில் உங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சார். நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு பிட்காயினோட வியூஸை ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய எஜுகேஷன் குரூப், ஃப்ரீ குரூப் இருக்குங்க, அதே உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, சரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணுறோம். அதாவது பிட்காயினில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான். ஏன்னா டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு டைம். ஓகே, ஸோ அதனால் என்னுடைய வியூ என்னென்னா பிட்காயினில் ஒரு டவுன் சைடுக்கான பிளானை எடுத்துகிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு வியூஸ் மட்டும் பண்ணால் மாதிரி மார்க்கெட்டோட டைரெக்ஷனையும் நம்ம சென்ட் பண்ணால் நம்ம எஜுகேஷன் குரூப்பில் நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போது பிட்காயின்லேயும் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நம்ம சேனல் அதிகமாக சொன்னேன் இல்லையா, அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகலாம். இப்போ பிட்காயினுடைய வியூ பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி 30 minutes சார்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஏன் சார் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மல்டி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல எப்போது எவ்ரி ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சேம் சுச்சுவேஷன் தான். ஸோ ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது. இப்போ என்ன ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுக்கிற இடம் அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. வெரி சிம்பிள் மெத்தட் தான். எப்போ ப்ரைஸ் இதுக்கு மேலே, அதாவது 84,000க்கு மேலே இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆகிட்டு, அதாவது ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்து அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பண்ணலாம். ஏன்னா வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 85,000க்கான நெக்ஸ்ட் மூமெண்டம் டார்கெட் கிடைக்கும். ஆனால் ப்ரெசென்ட் இதுக்கு ட்ராவல் எடுக்க சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டார்கெட்டாக எதிர்பார்ப்போம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணோமா சார், இந்த வீடியோ வந்து சேர்ந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். டார்கெட் வந்ததுக்கப்புறமும் அல்லது ஸ்டாப்லாஸ் ஹிட், அதான் ஓகே, எந்த தூரமும் அதுவும் ஸ்டாப்லாஸ் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து இந்த ஹையாக தான் இருக்குமே தவிர ரொம்ப நேரம் வந்து ஸ்டாப்லாஸ் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் கிட்ட டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு வந்து சேருன்னு தெரியாது. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ்.